ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 907வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு லைஃப் லாங்லேருந்து அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச் வருதுங்க ஆஃபரில். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். நத்திங் இயர் 2 என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்ற ப்ரைஸ் லீக் லான்ச் ரேட் இது எல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். வாட்ஸ்அப்லேருந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி iQooவோட Neo 6 இதனோட ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வீடியோவில் போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் நத்திங்கோட நத்திங் இயர் 2 இதை வந்து மார்ச் 28 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த நத்திங் இயர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இயர் 1லேருந்து நிறைய அப்கிரேடோட வருது. அதனால் ப்ரைஸும் அதிகமாகுது. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதனோட ப்ரைஸிங் 11,500 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஓவர் ப்ரைஸிங் தோணுது. ஃபர்ஸ்ட் சைடில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு ஆஃபர் ஒரு 10% கொடுத்து 9,500 அப்படின்ற ப்ரைஸில் உங்களுக்கு தந்துருவாங்க. இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9,500 ப்ரைஸ் அதிகம் தானடா நத்திங்கோட இயர் 2க்கு. பார்ப்போம் அப்படி என்னதான் கொண்டு வந்துறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போமே. பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். வர 28 லான்ச் பண்ணுறாங்கங்க. அடுத்த அப்டேட், வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக ஒரு சூப்பரான ஃபீச்சரை கொண்டு வர போகிறாங்க. அப்படியே டெலகிராம் மாதிரி. என்ன தெரியுமா, இனி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணி ஒரு குரூப் தேவை அப்படின்னா அந்த குரூப்பை சர்ச் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு குரூப் அட்மினுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணாமல் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் யாரெல்லாம் ஜாயின் பண்ண வேண்டாம் அந்த பர்மிஷனை கொடுக்கறதுக்கான ஒரு ரைட்ஸை கொடுக்க போகிறாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணுறவங்க மட்டும் உங்கள் குரூப்பில் ஜாயின் ஆவாங்க. எல்லாராலையும் இஷ்டத்துக்கு ஜாயின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 அப்டேட்டும் வாட்ஸ்அப்பில் சீக்கிரமாக வரப்போகுதான். அப்படி அந்த குரூப் கவுண்டையும் இந்த டெலகிராம் மாதிரி அதிகப்படுத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுங்க. நம்ம வந்து டெலகிராமில் ஆஃபர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் அந்த மாதிரி ஒரு குரூப் வேணுமா, கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிடலாம். அடுத்து, இப்போ சாட் ஜிபிடிக்கு எதிராக கூகுளோட BardAi அப்படின்னு ஒரு ஏஐ வந்தது. ஸோ அதை வந்து அவங்க வந்து டெஸ்டிங்காக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க இயர்லி ஆக்சஸாக. ஸோ இதில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்களோட விஷ்லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை கூகுள் BardAiயும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து, iQooவோட iQoo Z6. இப்போ iQooவோட Z7 லான்ச் பண்ணுறாங்க. நல்ல மொபைலாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டியூ ட்ராப் மட்டும் நாச்சை மட்டும் தூக்கிட்டு ஒரு பஞ்ச் நாச் கொடுத்துருந்தா பெட்டரான மொபைலாகவே இருந்திருக்கும். இப்போது iQoo Z7 லான்ச் ஆகிறத தொடர்ந்து Z6ஓட விலையை கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. சமீப காலமாக iQooவோட Z6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,500 ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருந்தது. இதில் 1000 ரூபாய் கட் பண்ணி இப்போ 14,500 சேல் பண்ணுறாங்க. ஸோ 14,500 iQooவோட Z6 நல்ல ஆப்ஷன். கூடவே நிறைய ஆஃபர் iQoo மொபைல்ஸுக்கு இருக்கும். அந்த கிரெடிட் கார்ட்ஸ் ஆஃபர்ஸையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இன்னமும் கம்மியாக இந்த மொபைலை வாங்க முடியும். அடுத்து, Realme வந்து ஒரு புது மொபைலை தாய்லாண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட நேம் வந்து Realme 10T அப்படின்ற டைமில் எதுக்கிட்ட அந்த மொபைல் லான்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கொஞ்சம் பழைய Realme மொபைலை ரீபிராண்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுலேயும் டியூ ட்ராப் நாச்சோட ரீபிராண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மொபைலில் 6.6 inches 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளே இருக்குது. மீடியாடெக்கோட 810 அப்படின்ற ப்ராசஸர், 50 MPக்கான மெயின் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே ஊரில் ப்ரைஸிங்க்கு 6,999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியன் ப்ரைஸிங் கன்வெர்ட் பண்ணும்போது அது ஒரு 16,000 அப்படின்ற ப்ரைஸில் வருது. ஸோ இந்த மொபைல் இந்தியாவுக்கு வராமல் இருக்கிறதே நல்லது. ஒன்றும் புதுசாக எதுவுமே இல்லை, பழைய Realme மொபைல் மாதிரி தான் இருக்குது. அடுத்து, இன்ஃபினிக்ஸ்லேருந்து Hot 30i அப்படின்ற ஒரு மொபைலை அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதனோட ப்ரைஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் 9,999 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 டிஜிட்டில் தான் ப்ரைஸிங் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த மொபைல் வந்து ஒரு HD டிஸ்பிளேயோட தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒரு HD டிஸ்பிளேயோட ஒரு 4G மொபைலாக ஒரு 50 MB ரெகுலரான கேமரா செட்டப்போட இருக்க வாய்ப்பு இருக்குது. வர 27 இதை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து, ரெட்மியோட Redmi Note 12 4G எடிஷன். ஆமாம், Note 12 ஒரு 4G எடிஷனை லான்ச் பண்ண போகிறாங்க. இதனோட அஃபிஷியல் லான்ச் டேட், இந்தியா லான்ச் டேட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 30 இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெட்மியோட Note 12 மாதிரி தான். அதாவது 5G மொபைல் மாதிரி தான். இதுலேயும் 120 Hz AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. 48 அல்லது 50 MPக்கான கேமரா இருக்க போகுது. கூடவே 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 5000 mAh பேட்டரி கொடுக்க போகிறாங்க. என்ன மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 685 அப்படின்ற
அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 12,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ 12-13,000 ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். 12-13,000 ஒரு 120 Hz AMOLED டிஸ்பிளேயோட மொபைலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், 4G இருந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்தியாவில் லான்ச் ஆக போகிற போகோவோட F5, அதாவது சைனாவில் லான்ச் ஆக போகிற ரெட்மியோட Note 12 டர்போ, இதனோட அஃபிஷியல் லான்ச் டேட் வந்திருக்கு. இந்தியாவில் சைனா தான் வர 28ஆம் தேதி சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்களா. இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எப்பவும் மாதிரி அதே சைஸ், அதே 120 Hz AMOLED டிஸ்பிளே, ஆனால் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 2 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 64 MP கேமரா, OS சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த மாதிரி செட்டப்பில் அதே 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் இந்தியாவில் போகோ F5 அப்படின்னு ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதனோட லான்ச்சும் இந்த மாதம் கடைசியில் அது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து Moto G32, இந்த மொபைலும் இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் ஆயிருங்க 11,000 அப்படின்ற ப்ரைஸில். நம்ம கொடுக்குற 11,000 ப்ரைஸ்க்கு அவங்க என்னென்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 6.5 இன்ச்சஸ்க்கான LCD 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 680 அப்படின்ற ப்ராசரோட 50 MP மெயின் கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருதுங்க. இதெல்லாம் கொடுத்து இந்த மொபைலை முன்னாடி 11,000 சொல்லியிருந்தேன், 11 இல்லை 12,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ போயிட்டு எல்லா கம்பெனியும் எதுக்கு இந்த 4G மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ 15,000 ப்ரைஸ்க்கு போனீங்கன்னாலும் இப்போதைக்கு ஒரு 5G மொபைல் எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும், யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 2023 வர மட்டும்தான் அந்த 4G மொபைல்ன்றது ஓகே. அதுக்கு மேலே போகும்போது 4G தேவையா, 5G இருந்தால் நல்லா இருக்குவே அப்படின்ற ஃபீல் வந்துடும். ஸோ கொஞ்சம் அதிக ப்ரைஸ்க்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மொபைலை வாங்கிக்கோங்க. என்னென்ன மொபைல் வாங்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டீல் போட்டோட போட் ஏர்பாட்ஸ் 141 அப்படின்ற மாடல். ரெகுலராக 1,499 ரூபா 1,500 ப்ரைஸில் இருக்குன்னு வைங்களேன். இப்போ 999 ரூபாய்க்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்இயர் மாடல், அது மட்டும் இல்லாமல் அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். போட் வேறு, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ட்ரஸ்டடாக இருக்கும், நம்பி வாங்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ கூட இது போட்டோட வெப்சைட்டில் 1,300 அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அமேசானில் வெறும் 1000 அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்கிறது ஒரு சூப்பரான டீல், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து லைஃப் லாங்லேருந்து அவங்களோட ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காக 23ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு, அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த வாட்சை வாங்குற முதல் 200 பேருக்கு வெறும் 99 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இந்த வாட்சை தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 12 மணிக்கு நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த ப்ராடக்ட் 200 தான் கொடுக்குறதுனால எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். லக் இருக்கிற ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், அது நீங்களாக கூட இருக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கிறதுனா என்ன, எதுக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.